என்னது? சுதா கொங்கரா படத்தில் வந்து இவர் வில்லனா? ஆமாங்க. ரீசெண்டாக வந்து சுதா கொங்கரா சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, புறநானூறுன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு சூர்யா வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த படம் வந்து பாதியிலேயே ட்ராப் ஆகி இப்போ வந்து சிவகார்த்தினை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இப்போ சிவகார்த்தியன் தான் இப்போ லீட் ரோல் இதில் பண்ண போகிறாரு. அதில் வந்து வில்லனா ஜெயம் ரவி நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஷாக்கு. என்னடா ஜெயம் ரவி வந்து வில்லனா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஜெயம் ரவி வந்து பல ரொமான்டிக் ஹீரோவாக பார்த்துருக்கோம். தனி ஒருவனில் வந்து அவரோட ஆக்டிங்கும் பயங்கரமாக இருந்திருக்கு. இது வரைக்கும் ஜெயம் ரவி வில்லனா பார்த்தது கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ புறநானூறு படத்தில் ஜெயம் ரவி வில்லன் அப்படிங்கும்போதே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. சிவகார்த்தியனுக்கு வந்து ஜெயம் ரவி வில்லனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருமே டாப் ஹீரோஸு. இதில் வந்து ஜெயம் ரவி சீனியர் வேறு. ஏன்னா ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. சிவகார்த்திகேயன் லேட்டராக தான் என்ட்ரியே ஆனார். அப்படி இருந்துமே வந்து சிவகார்த்திகேயன் படத்தில் ஜெயம் ரவி வில்லன் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களை மாதிரியே நானும் ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட்டிங் ஃபார் புறநானூறு.